சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் உருவாகி வரும் ஜெயிலர் 2 திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா குறித்து ஒரு பிரம்மாண்டமான தகவல் இன்று சினிமா வட்டாரத்தில் பரவி ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இசை வெளியிட்ட இந்திய திரையுலகமே வியந்து பார்க்கும் வகையில் வெளிநாட்டில் நடத்த படக்குழு திட்டமிட்டிருக்காங்களாம். சமீபத்தில் தளபதி விஜய் நடிப்பில் உருவான ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா மலேசியாவில் உள்ள பிரம்மாண்ட ஸ்டேடியத்தில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்கள் முன்னிலையில் மிக விமர்சையாக நடைபெற்றது. இது உலகளாவிய அளவில் மிக பெரும் விளம்பரத்தையும் வணிக ரீதியான மாஸ் ஓப்பனையும் படத்திற்கு பெற்று தந்தது. தற்போது அதே பாணியை பின்பற்றி சூப்பர் ஸ்டாரின் ஜெயிலர் 2 ஆடியோ லான்ச்சையும் மலேசியாவிலே நடத்த படக்குழுவினர் திட்டமிட்டு வராங்க. மலேசியாவில் ரஜினிகாந்துக்கு இருக்கும் அசுரத்தனமான ரசிகர் கூட்டமும் சர்வதேச சந்தையும் இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படும் என தெரியப்படுகிறது. மலேசியாவில் விழா நடத்த தயாரிப்பு நிறுவனம் மற்றும் இயக்குனர் தரப்புல முழு திட்டங்கள் தயாராக இருந்தாலும் இதற்கான இறுதி ஒப்புதலை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்னும் வழங்கவில்லை என சொல்லப்படுது. வெளிநாட்டு பயணம், அங்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் அவரது தற்போதைய கால் ஷீட் தேதிகளை பொறுத்தே இந்த மலேசிய பயணம் அதிகாரப்பூர்வமாக இறுதி செய்யப்படும் என்று சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க. ஜெயிலர் 2 திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாக இன்னும் நீண்ட காலம் இருக்கு. ஆரம்பகட்ட பணிகள் மற்றும் கதைகளம் அமைக்கும் வேலைகளில் தீவிரமாக நடந்து வருவதால இசை வெளியீட்டு விழா குறித்த திட்டங்களை இறுதி செய்ய படக்குழுவினருக்கு தாராளமாக நேரம் இருக்கு. எனவே அவசரப்படாமல் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு இன்னும் சில மாதங்கள் கழித்தே இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட தயாரிப்பு நிறுவனம் முடிவு செஞ்சிருக்கிறதா தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னதா ஜெயிலர் 2 படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கையும் வெளியிட்டு விடலாம் என படக்குழு முடிவெடுத்திருக்காங்களாம். மேலும் ரஜினி தலைவர் 175 படத்தோட நடிப்புக்கு முழுக்கு போட போறார் என செய்திகள் தற்போது தீவிரமாக பரவிட்டு வருது. அதற்கான பதிலை ரஜினியே வெளியிடுவார் என தற்போது நம்பலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரஜினிகாந்த் தலைவர் 175 படம் தான் அவருக்கு கடைசி படமா? ஜெயிலர் 2 படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.